வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து தஞ்சாவூரில் பொதுக்கூட்டம் போட்டார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் போனார் இல்லைங்களா. ஸோ அவரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாம் போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் வந்து அங்கே இருந்த போலீஸ் கார் மேலே மோதி கீழே விழுந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். ஸோ உண்மையாகவே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எத்தனையோ தடவை சொல்லிட்டார், நடிகர் விஜயுமே சொல்லிட்டாரு, யாரும் பின்தொடர்ந்து வராதீங்க, உங்கள் உயிர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் மட்டும் இல்லாமல் அவர் கட்சியில் இருக்கிறவங்க நிறைய வந்து அந்த ஒன் டவுனில் இருக்காங்க இல்லையா லீடர்ஸ், ஸோ அவங்களுமே சொல்லிட்டாங்க, நிறைய பேச்சாளர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பின்தொடர்ந்து வராதிங்க, நிறைய பேர் வந்து இதால் வந்து கீழே விழுந்து அடிபட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஆளாகாதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை சொல்கிறாங்க. பட் ஆனால் ரசிகர்கள் கேட்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது, யார் என்ன நினச்சா பண்ண முடியாதுன்னு தெரிலங்க உண்மையாகவே. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாக அதை பார்க்கும்போது பதபதைக்க வைக்குதுங்க நெஞ்சை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்பப்போ வந்துருந்தது அவர் எப்பெல்லாம் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போடுறாரோ, ஸோ அங்கே வந்து ஏற்கனவே கூட்ட நெரிசல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு போனதில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கேட்டை திறந்து விட்றாங்க. ஆனால் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் விழுந்து அடித்து அந்த கேட்டை இடித்து தள்ளிட்டு ஓடுறாங்க. உண்மையாகவே வந்து இதை அவங்களாம் வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரிலங்க. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க. இதால் யாருன்னா ஒருத்தர் விழுந்து அடிப்பட்டாலும் யாருக்கு நஷ்டம்? நாளைக்கு உன் தலைவனுக்கு உன்னால் ஓட்டே போட முடியாதுடா. இது சொன்னால் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க? உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது யாரும் வேணான்னு சொல்லலை. பட் எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷத்தோடு போகணுமா? உண்மையாகவே இந்த கால சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து உண்மையாகவே வந்து இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுனே தெரில. அவங்க தலைவன் சொன்னால் கேட்க மாட்றாங்க, அவங்க வீட்டில் சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இதை சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணாதீங்கன்ட்டு. பட் அதை தான் சேர்த்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையாக சோசியல் மீடியா திறந்தாலே கட்சிங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவ்வளோ வந்து தரம் தாழ்ந்து விமர்சனங்களை பண்ணுறாங்க. எல்லா கட்சியுமே சொல்கிறேன், நான் ஒரு கட்சியெலாம் குறிப்பிட்டு சொல்லலை. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு தான் தெரியல. போகிற போக்க பார்த்தா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனால் நம்ம இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த லெவலில் இருப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா எல்லா கட்சியிலும் இருக்காங்க, ஒரு கட்சியில் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வந்து தலைவர்கள் மேலே வைக்கிறாங்க. உண்மையாக அது யாருக்குமே நல்லதில்லை. ஈவன் ஏன்னா அவங்க தலைவனுக்குமே அது கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொண்டன், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு தெரியும்போது அவங்களுக்குமே அது அசிங்கம் தான். அதனால் தயவு செஞ்சு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துகிட்டு யாருமே வந்து இந்த கமெண்ட் பண்ணுறது, பேட் கமெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் தயவுசெய்து தவிருங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, அவங்கள பற்றி பாசிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை வந்து உருவாக்குங்க, ஆதரிங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறான வழி, இந்த கீழ்த்தரமான சொல், இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன சோஷியல் மீடியா நீங்கள் போகிறீங்களோ, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு நீங்கள் ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணுற இளைஞர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்க இளைஞர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவுசெய்து இதோடு நிறுத்திக்கங்க. ஏன்னா இது உங்கள் குழந்தைக்கு நாளைக்கு வரும்போது அவங்களும் வந்து கஷ்டம். இதை மாதிரி இதை பார்த்து வளரும்போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தயவுசெய்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்கிட்டு போகலாம். நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.